பிரகலாதன் சொன்ன வார்த்தை எங்குமுளன் கண்ணன் என்று தெரிவித்திருக்கிறார். அப்ப எங்கும் இருப்பார் என்றால் இந்த தூணில் இருப்பாரா என்று ஹிரண்யகசிபு கேட்க, நான் தான் சொல்லிட்டேனே எல்லா இடத்திலும் இருக்கிறார், உன்னை யார் இப்படியெல்லாம் பேச தூண்டுகிறார்கள்னு ஹிரண்யகசிபு கேட்கிறார். நான் ஹிரண்யன் பெயரை சொல்லுன்னு சொல்லுகிறேன், நீ நாராயணா நாராயணான்னு சொல்லுகிறாய், உன்னை யார் இப்படி யாரோ தூண்ட வேண்டும், யார் உன்னை தூண்டுகிறார்கள்னு ஹிரண்யகசிபு கேட்டார். அப்ப பிரகலாதன் சொன்னா, இந்த கேள்வியை கேட்கும்படி உன்னை யார் தூண்டுகிறாரோ அவர்தான் இந்த பதிலை சொல்லும்படி என்னையும் தூண்டுகிறார். இன்னும் உனக்கு வேற ஒரு ஈஸ்வரன், எனக்கு வேற ஒரு ஈஸ்வரனா? உலகத்துக்கே ஒரு ஈஸ்வரன். சாஸ்தா விஷ்ணுர் அசேஷஸ்ய ஜகதோயோ ஹிருதிஸ்திதா தமிதே பரமாத்மானம் தாத்த கஹ்கேன சாஸ்யதே என்று பிரகலாதன் கூறுகிறான். ஒரு ஈஸ்வரன் தான், உனக்கும் அவர்தான் அந்தர்யாமி, எனக்கும் அவர்தான் அந்தர்யாமி. கேள்வி கேட்க வைப்பதும் அவர்தான், பதில் சொல்ல வைப்பதும் அவர்தான். அவர்தான் உலகத்துக்கு அனைத்துக்குள்ளும் இருக்கிறார். அதனால் தந்தையே அவரிடத்துல சண்டைக்கு செல்ல வேண்டாம், நீரும் திருந்தி அந்த நாராயணன் திருவடிகளை பணிந்தால் அவர் உமக்கும் அனுகிரகிப்பார்னு பிரகலாதன் சொல்ல, அதை கேட்டு பொறுக்கவில்லை. எங்குமுளன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப. எங்கும் இருப்பார்னா எப்ப இங்க இந்த தூண்ல எனக்கு கண்ணுக்கு தெரியலையே, இந்த தூணில் இருக்கிறாரான்னு சொல்லி அதை உடைத்தானாம். அவனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை என்றால், நான் கட்டின தூண் தானே, நான் தான் பார்த்து இந்த தூணை கட்டியிருக்கேன், அதுக்குள்ள பரமாத்மாவை நான் உள்ள வைக்கல, அப்ப எப்படி பரமாத்மா இருக்க முடியும்? அதனால இருக்க மாட்டார் நம்பிக்கை. இந்த தூணுக்குள் கிடையாதுன்னு நம்பிக்கையோடு கதையை தூக்கி அடித்தானாம் ஹிரண்யகசிபு. அந்த இடத்திலேயே தானும் நரசிம்ம பெருமாள் தோன்றினார். ஏன் வெங்கவனால தோன்றி இருக்கலாம், ஏன் அந்த தூணில் பிறக்க வேண்டும்? இந்த தூணை அடிச்சா வேற ஒரு தூண்ல புறப்படலாம் என்னால் அப்ப பக்தன் சொன்ன வார்த்தை பொய்யா போயிடும். சத்தியம் விதாத்தும் நிஜ பிருத்திய பாஷிதம். தன்னுடைய தொண்டனான பிரகலாதன் இந்த தூணுக்குள்ள இருக்கிறார்னு சொல்லியிருக்கும் போது அங்கிருந்து வராவிட்டால் அப்ப இந்த தூண்ல இல்லைன்னு ஆயிடுமோ இல்லையோ. அதனால பகவான் ஜாகிரதையா என்ன பண்ணாராம், எங்கும் உளன்னு பிரகலாதன் முதல்ல சொன்னாரோ இல்லையோ, நரசிம்மனாக உருவத்தை எடுத்துக்கொண்டு எல்லா தூணுக்குள்ளேயும் போய் ஒளிஞ்சுட்டாராம். ஏற்கனவே எல்லாத்துலேயும் தான் அந்தர்யாமியாக இருக்கிறார். நரசிங்க வடிவத்தோடு அந்த மண்டபத்தில் இருந்த எல்லா தூணுக்குள்ளேயும் போய் நின்று கொண்டார். ஏன்னா எந்த தூணை ஹிரண்யகசிபு கைகாட்டுவானோன்னு அவருக்கு தெரியாது. அந்த தூணுக்குள்ள இருக்கிறார்னு பிரகலாதன் சொன்னா அங்கிருந்து புறப்பட வேண்டுமே. அதனால எல்லா தூண்களுக்குள்ளும் இருந்தார். வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ. தான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் எல்லா பொருள்களுக்கும் இருக்கிறேன்னு நிரூபிக்க வேண்டும். அதே சமயத்தில் பக்தன் சொன்ன வார்த்தையும் பொய்யாக போகக்கூடாது. அதனால அந்த தூணிலிருந்தே தான் 2 உருவங்களையும் கலந்தார். நரசிங்கமாக அந்த தூணிலிருந்தே பிறந்தார்.